அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோல நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் இன் ஏ கண்டக்டர் மின்கடத்தியில் மின் துகள்களின் பரவல் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ஒரு கடத்தியில மின் துகள்களின் பரவல் எவ்வாறாக இருக்கிறது, ஸோ அந்த மின் துகள்களின் பரவல் எதனை சார்ந்து இந்த கண்டக்டர்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த பகுதியில தெளிவா நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இரண்டு வெவ்வேறு அளவுள்ள நம்ம கடத்திகளை எடுத்துக்கிறோம். ஸோ அதாவது இதுல பாத்தீங்கன்னா ஏ அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய ஒரு கடத்தி எடுத்திருக்கோம், அதாவது கண்டக்டர்ஸ். அதுக்கப்புறம் பி அப்படிங்கிறதுல ஒரு ஸ்மால் சைஸ் R2 ரேடியஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் சைஸ் கண்டக்டரை நம்ம எடுத்திருக்கோம். இதுல ஏ அப்படிங்கிற கண்டக்டர் R1 ரேடியஸ் இருக்கு. இதுல Q1 சார்ஜ் வந்து நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட்டட் ஆயிருக்கும். அடுத்தது பி அப்படிங்கிற கண்டக்டர்ல Q2 அப்படிங்கிற சார்ஜ் நம்மளுக்கு இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இரண்டு கண்டக்டரை நம்ம எடுத்திருக்கோம். எடுத்துட்டு இப்ப இது என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு தின் கண்டக்டிங் ஒயரால இணைக்கிறோம். ஸோ தின் கண்டக்டிங் ஒயரை வச்சுக்கிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா இணைக்கிறோம். ஸோ இப்ப இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு கண்டக்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த ரேடியஸை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக தான் இருக்கும். ஸோ அது நம்ம படத்துல பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரிஞ்சது. பட் நம்ம அப்படிதான் எடுக்க போறோம். இந்த டிஸ்டன்ஸ் இஸ் கம்பேர் தென் லார்ஜர் லைக் எஸ் ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர். இந்த ஸ்பியருடைய ரேடியஸை கம்பேர் பண்ணும்போது இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு ஸ்பியருக்கு நம்ம Q அப்படிங்கிற சார்ஜை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இஃப் சார்ஜ் Q அப்படின்னு நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இந்த சார்ஜ் வந்து என்னவாகும் அப்படின்னா ரீடிஸ்ட்ரிபியூட்டட் ஆகும். லைக் இதுல வந்து இப்போ Q1 அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம Q அப்படிங்கிற சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுல வந்து சார்ஜஸ் அதிகமாக இருக்கு. அப்ப அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்பீரை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஸ்பீரோட கனெக்ட் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, சார்ஜஸ் நம்மளுக்கு ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எங்க அதிகமாக சார்ஜ் இருக்கோ அதுல இருந்து குறைவான சார்ஜஸ் இருக்கிற பகுதிக்கு போக ஆரம்பிச்சிடும். பட் இனிஷியலா நம்ம அப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சார்ஜை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கண்டக்டரையும் தின் கண்டக்டிங் ஒயரை வச்சு இணைச்சோம் அப்படின்னாவே சார்ஜ் எல்லாமே ரீடிஸ்ட்ரிபியூட்டட் ஆகும். அப்ப சார்ஜ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஸ்பியர் கண்டக்டிங் ஸ்பியர்ல இருந்து இன்னொரு கண்டக்டிங் ஸ்பியருக்கு பரவ ஆரம்பிக்கும். ஸ்டில் எது வரையிலும் இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நடக்கும் அப்படின்னா, ரெண்டுமே நம்மளுக்கு ஈக்குவல் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் வர வரையிலும் ரெண்டு கண்டக்டரும் அதாவது ரெண்டு கடத்தியும் ஒரே மின்னழுத்தத்திற்கு வர வரையிலும், அதாவது சேம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் நம்மளுக்கு வர வரையிலும், இந்த பொட்டென்ஷியல் வந்து நம்மளுக்கு சேம் ஆகிற வரையிலும் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நடக்கும். எப்படி சார் சேம் பொட்டென்ஷியல் வரும் அப்படின்னா, நம்ம இனிஷியலா இப்படி ஒரு ஸ்பியர் எடுத்திருக்கோம். அப்ப இதனுடைய பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னா இருக்கும். அது V1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது இது வேற பொட்டென்ஷியலா இருக்கும், அது V2வா இருக்கும். இப்போ இந்த Q சார்ஜ் இங்க நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் ஏதாவது ஒரு ஸ்பியர்ல அப்படின்னா, இப்போ இந்த சார்ஜஸ் எல்லாமே இந்த தின் கண்டக்டிங் ஒயரை வச்சுக்கிட்டு, இந்த கண்டக்டர் நம்ம தின் கண்டக்டிங் ஒயரை வச்சுக்கிட்டு இணைச்சிட்டோம் அப்படின்னா இந்த சார்ஜஸ் நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட்டட் ஆக ஆரம்பிக்கும். டில் எது வரையிலும் அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்பியருடைய பொட்டென்ஷியலும் நம்மளுக்கு சேமா வர வரையிலும் இந்த ப்ராசஸ் நம்மளுக்கு நடக்கும். அதாவது சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். அப்ப இனிஷியலா இந்த ரெண்டு ஸ்பியர்லயும் இப்போ இருக்கக்கூடிய சார்ஜை நம்ம என்னென்ன எழுதலாம் சார் அப்படின்னா, டோட்டல் சார்ஜ் Q இஸ் ஈக்குவல் டு Q1 பிளஸ் Q2 ஆக நம்மளுக்கு இருக்கும். ஓகே, இதுதான் என்னது அப்படின்னா டோட்டல் சார்ஜ். அப்ப இந்த சார்ஜ் நம்மளுக்கு Q1 தென் Q2 ஆகவும் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆயிருக்கும். ஓகே, இந்த சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ங்கிறது ஸ்டில் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் சேம் வர வரையிலும் நம்மளுக்கு நடைபெறும். ஓகே, தென் தி எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அட் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி ஸ்பியர் A. அப்ப ஸ்பியர் A எடுத்துக்கிறேன். அப்ப இந்த ஸ்பியர் Aல இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் என்ன? VA is equal to 1/4 pi epsilon naught Q1 by R1. ஸோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா இந்த ஸ்பியர்ல இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல். சேம் லைக் தி எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் at the surface of the sphere B is like VB is equal to 1/4 pi epsilon naught Q2 by R2.
ஸோ இங்க நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா தி சர்ஃபேஸ் ஆஃப் தி கண்டக்டர் இஸ் அன் ஈக்விபொட்டென்ஷியல் அப்படி இருக்கும் பொழுது ஸோ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா தி சர்ஃபேஸ் ஆஃப் தி போத் ஸ்பியர் டுகெதர் ஃப்ரம் அன் ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ். அப்போ இது ரெண்டுமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஈக்விபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்க்குள்ளார வந்துடும் ரெண்டு ஸ்பியருமே. அப்போ நம்மளுக்கு இதனுடைய ரெண்டு பொட்டென்ஷியலும் நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கும். அதாவது VA இஸ் ஈக்குவல் டு VB. அங்க எப்படி நான் V1 ஈக்குவல் டு V2 போட்டேனோ ஸோ இந்த மாதிரி இங்க நம்ம VA VB எடுத்துக்கிறோம். அதனால VA ஈக்குவல் டு VB இருக்கும். வேற ஒண்ணும் இல்லை, A ஸ்பியருடைய பொட்டென்ஷியலும் B ஸ்பியருடைய பொட்டென்ஷியலும் சமமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்றோம். இதுல இருக்கக்கூடிய காமனான விஷயம் 1/4πε0 அது கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் என்ன சார் அப்படின்னா Q1 by R1 equal to Q2 by R2 ஆக நம்மளுக்கு இதுல இருக்கு. பிறகு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா let us take the charge density on the surface of the sphere A. அப்ப இதை நம்ம சார்ஜ் டென்சிட்டி கூட இதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஒப்பீடு பண்றோம். அப்ப சார்ஜ் டென்சிட்டி A ஸ்பியருடைய சார்ஜ் டென்சிட்டி என்ன அப்படிங்கிறத நான் எழுதுறேன். அதை நம்ம சிக்மா 1ன்னு வச்சுக்கணும். ஓகே, அதுல வந்து நம்ம சிக்மா 1ன்னு வச்சுக்கணும். இங்க டைரக்டா நம்மளுக்கு வேல்யூஸ் எழுதியிருக்காங்க. அப்ப இதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா சார்ஜ் கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளுடைய எய்ம். அப்ப சார்ஜ் டென்சிட்டி ஸ்பியர் A அப்படின்னா சிக்மா ஏன்னு எடுத்துக்கலாம் ஆர் சிக்மா 1ன்னு வச்சுக்கலாம். ஓகே, சிக்மா 1 இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பர் யூனிட் ஏரியா, அதாவது சார்ஜ் Q1 டிவைடட் பை யூனிட் ஏரியா A அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ சார்ஜ் Q1 அப்படியே வச்சுக்கோங்க. A பார்த்தீங்கன்னா 4πr². ஸ்பியருடைய ஏரியா பரப்பு பார்த்தீங்கன்னா 4πr². இந்த 4πr² இங்கே வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும்? சார்ஜ் கிடைச்சிடும். ஸோ அதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா Q1 கண்டுபிடிச்சிடலாம். அப்போ Q1 இஸ் ஈக்குவல் டு 4πr1² இன்டூ என்ன சார் அப்படின்னா சிக்மா 1. அண்ட் தென் நம்ம என்ன சார் கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா சார்ஜ் டென்சிட்டி ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி ஸ்பியர். ஓகே, நம்ம இந்த செகண்ட் ஸ்பியரை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இந்த செகண்ட் ஸ்பியர்னுடைய சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி என்ன, அதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? இந்த Q2 என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். லைக் சேம் வே இங்க என்ன கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான். அப்போ Q2 இஸ் ஈக்குவல் டு 4πr2² இன்டூ என்ன வரும் அப்படின்னா சிக்மா 2 அப்படின்னு வச்சுக்கோம். ஓகே, இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸையும் கொண்டு போயிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா மேல இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷன்ஸ்ல நாம சப்ஸ்டியூட் பண்றோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு ஃபைனலா சிக்மா 1 R1 இஸ் ஈக்குவல் டு சிக்மா 2 R2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, எப்படி சார் இது நம்மளுக்கு வருது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸோ இதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இங்க Q1க்கு பதிலாக 4πr1² இன்டூ சிக்மா 1, இங்க டிவைட்ல ஒரு R1 இங்க ஒரு R1 போயிடும். ஸோ இப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா 4πr1 சிக்மா 1 இருக்கும். அப்போ இந்த இடத்துல லைக் நான் ஒன் மோர் ஸ்டெப் நம்ம என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 4π சிக்மா 1 R1 அப்படின்னு நம்மளுக்கு இருக்கும். அதே போல இந்த இடத்துலயும் நம்மளுக்கு 4π சிக்மா 2 R2 அப்படின்னு இருக்கும். ஸோ இவ்வளவுதான் ஒரு விஷயம். இப்போ இந்த 4π ரெண்டு சைடுல காமனா இருக்கிறதுனால இதையும் நம்ம என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா நம்மளுக்கு அங்க இருக்கக்கூடிய இந்த சிக்மா 1 R1 இஸ் ஈக்குவல் டு சிக்மா 2 R2 அப்படிங்கிற இந்த வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா சிக்மா அப்படிங்கிறது சார்ஜ் டென்சிட்டியே சொல்லுது. R அப்படிங்கிற அந்த டேர்ம்ஸ் எல்லாமே ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர் அப்படின்னு சொல்லுது. R1னா ஸ்பியர் 1 எடுத்துக்கிறோம், R2னா ஸ்பியர் 2 எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து நம்ம ஒரு கன்க்ளூஷன்ஸுக்கு வரோம். என்ன கன்க்ளூஷன் சார் அப்படின்னா சிக்மா R இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். சிக்மா R இஸ் ஈக்குவல் டு என்ன சார் அப்படின்னா கான்ஸ்டன்ட். in these equations we can be modified. இது நம்ம மீண்டும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மாத்தி எழுதலாம். எப்படி மாத்தி எழுதலாம் அப்படின்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு என்னது அப்படின்னா கான்ஸ்டன்ட் டிவைடட் பை R அப்படின்னு எழுதலாம். ஆர் சிக்மா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு என்ன சார் அப்படின்னா R. அப்ப which means the surface charge density is inversely proportional to the radius of the sphere. அதாவது நம்ம எடுத்துக்கூடிய இந்த மின்னூட்ட பரப்படர்த்தி அப்படிங்கிறது அதனுடைய கோளத்தினுடைய ஆரத்திற்கு எதிர்த்தகவில நம்மளுக்கு இருக்கும். அப்ப இதுல இருந்து என்ன ரிசல்ட்டா நம்மளுக்கு கொடுக்க வராங்க அப்படின்னா இந்த ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர் நம்மளுக்கு குறையுது. ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர் நம்மளுக்கு குறையுது அப்படின்னா அங்க சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி நம்மளுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும்.
ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர் நம்மளுக்கு அதிகமாகுது அப்படின்னா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி நம்மளுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா குறைஞ்சிரும், டிக்ரீசஸ் ஆகிடும். ஸோ இதை தான் வந்து நம்மளுக்கு சொல்லுது. அப்போ ஒரு ஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த சார்ஜ் டென்சிட்டி அப்படிங்கிறது அதனுடைய ஆரத்தை பொறுத்து நம்மளுக்கு இருக்கும். இப்போ ஆரம் அதிகமாக இருக்கும் பொழுது மின்னூட்ட பரப்படர்த்தி அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். அப்போ ஆரம் அதிகமாக இருக்கிறது இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஏங்கிறது தான். இப்போ இதனுடைய மின்னூட்ட பரப்படர்த்தி எப்படி இருக்கும் அப்படின்னா குறைவாக இருக்கும். இதனுடைய ஆரம் குறைவாக இருக்கு, அதனால இதுல இருக்கக்கூடிய இந்த மின்னூட்ட பரப்படர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். அப்ப சிம்பிளா நம்ம இந்த ஒரு ரிசல்ட்ல இருந்து தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இது எல்லாமே டிஸ்கிரைப் பண்றோம். ஸோ அப்ப சார்ஜ் அப்படிங்கிறது எப்படி நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு, மின்துகள்கள் பரவல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஸோ இதுல நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Okay, thank you for watching this video. Subscribe and share and like this video.